ரொம்ப பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா 1000 crores ஹைப் அதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். வேற இன்னொரு தப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய ஸ்டார்ஸ் உள்ள திணிக்காதீங்க. 2 ஸ்டாரே ரொம்ப வருவோம். நம்ம சின்ன சின்ன ஸ்பின் ஆஃப் 2 வைக்கலாம். ரீகால் பழைய அந்த பழைய பாட்டு பார்த்தா மியூசிக் சூப்பரா இருக்கு. ரெட்ரோ ஸ்டைல்ல இந்த ரெட்ரோ மியூசிக் சூப்பரா நல்லா இருந்துச்சு, ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு லுக் ரஜினிகாந்தோட லுக் பிடிச்சிருந்துச்சு. அப்படியா 80s ரஜினி சரோட லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சாமிங்கா அந்த முடி அந்த இப்படி சைடுல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. So once again, hello guys, welcome back to our channel Chalk and Cheese. நான் Priscil and Vikram. இன்னைக்கு நம்ம சினிமாவை பத்தி பேச போறோம். Finally something is happening, something is imminent. அதாவது நம்ம தலைவரும் உலக நாயகரும் ரெண்டு கிளிம்ஸ் பார்த்தோம். ரெண்டு பேருமே ஸ்டைலிஷா சொன்னாங்க. அவங்கவுங்க ஸ்டைல்ல எனக்கு இது உனக்கு இது போட்டது சாவி பிடிக்குது. அது வந்து that shows their real life chemistry and real life understanding. எப்படி அவங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க. போட்டி இருக்குன்னு ஓப்பனாவே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பத்துல இருந்து 70s ரெண்டு பேருமே போட்டி இருக்கு, ஆனா பொறாம கிடையாது. ரொம்ப கிளியரா இது சில பேர் வந்து சொல்றதுக்காக சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா கிடையாது. இங்க வந்து பொறாம கிடையாது, ஆனா போட்டி கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயம், எனக்கு லுக் ரஜினிகாந்தோட லுக் பிடிச்சிருந்துச்சு. அப்படியா கமல் கேஸ் யூசுவலா அந்த அதே தான் இருக்கு. சோ பெருசா சேஞ்ச் தெரியல. அண்ட் இதுதான் போய் இருக்க போதா என்னன்னு தெரியல. ஆமா, இது வெறும் ப்ரோமோ தானே. அதுக்கப்புறம் கெட்டப் சேஞ்ச் ஆகலாம், மேபி ஆகலாம், மோஸ்ட் ப்ராபபிலி ஆகாமலே இருக்கலாம். பட் 80s எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லேட் 70s and 80s ரஜினி சரோட லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சாமிங்கா அந்த முடி அந்த இப்படி சைடுல இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அந்த லுக் அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருக்கு இப்போ வயசானதுக்கு அப்புறம். ஸோ அது நல்லா இருக்கு. பாப்போம் லுக் வைஸும் ரெண்டு பேர்த்துக்கும் இது சேஞ்சஸ் கொடுக்க போறாங்க, இல்ல அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. நெல்சன் படம் நல்லா இருக்காரு இல்லையோ, ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. ப்ரோமோ சூப்பர், எக்ஸ்ட்ராடினரியே இல்லை. இது அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருப்பாங்களோ அத ஒரு சின்னதா ஒரு நட்ஷல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருக்கு இதா அப்ப எனக்கு இது, இவருக்கு இதா எனக்கு இது, நான் இப்படி நீ இப்படி, யாரு வில்ல யாரு இதுல ஹீரோ அப்படின்ட்டு ஒண்ணு முடிச்சிருக்காங்க. அது தெரியல, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் தான், அது கண்டிப்பா இருக்க போகுது. மங்காத்தா மாதிரி இருக்குமோ அது ஒண்ணு பார்க்கலாம். ரெண்டு பேர்த்துக்கும் கிரே ஷேட் வச்சு இருப்பாங்களா, அதுவும் தெரியாது. ஆமா, அப்படி இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இல்லைன்னா ஆரேஞ்ச் ரஜினிக்கு மட்டும் வில்லனா இருந்து கமல் ஒரு இது அப்படி இருக்க. இப்போதைக்கு ரெண்டு பேரும் சம்மந்தியா கூட இருக்கலாம். ஜோக் இல்ல இல்லையா? ஆமா, எதுனாலும் இருக்கலாம். யாருக்கு என்ன இது கிடைக்க போகுது ரோல், அது பார்க்கதான் ரொம்ப ஈகரா இருக்கும். இதுலயுமே நம்மளுக்கு தெரியும் அவசர அவசரமா இங்க ஏன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இது தெரியும் நம்ம இதுல எந்த பேனர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. இவ்வளவு அவசரம் பண்ணணும்னு தேவையில்லைதான். டக்கு டக்கு டக்குன்னு எல்லா எலெக்ஷன் வருதுல, நல்லா அவசரமா பண்றாங்க. அதுக்குள்ள போக வேண்டாம். நம்ம இந்த படத்தோட டி கோடு பி கோடு நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. 30 வருஷம் 47 இயர்ஸ் லாஸ்டா 79ல பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 1979ல அலாவுதீனும் வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அது 17ல வந்த படம், 79ல வந்த படம், 87. ஓகே ஐ திங்க் அதான் கடைசி படம் நினைக்கிறேன். அலாவுதீனும் அற்புத விளக்கும் நினைக்கிறேன். If I'm not wrong, scientifically. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ தான் நிறைய டைரக்டர்ஸ் பேரு அடிபட்டுச்சு. பட் ஃபைனலி இப்போ நெல்சன் திலீப் குமார், இந்த டார்க் காமெடி ஸ்பெஷலிஸ்ட், அவர் தான் வந்து நெல்சன் ரொம்ப லக்கி. ரொம்ப லக்கி ஏன்னா இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, எத்தனையோ டெக்கேட்ஸ் கடந்து போயிட்டோம். 4 டெக்கேட்ஸ் கடந்து போயிட்டோம். இந்த விஷயம் நடக்காம இருந்துச்சு. இப்போ வந்து இவருக்கு எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து கனவா இருந்திருக்கும், இவருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா. ஏன்னா நெல்சன் அந்த ஒரு பெரிய டைரக்டரும் கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. ரைப்பா அவங்க கிடைச்சிட்டு தான் இதுலயும் வருவாங்க உடனே நெல்சன் சப்போர்ட்டர்ஸ்லாம். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, நெல்சனுக்கு கிடைச்சிருக்கிறதுனால நெல்சன் எப்படி இந்த படத்தை ஹேண்டில் பண்ண போறாரு ஆர்வமா இருக்கு. அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ரஜினி வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா கமல் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுனால அவரு உலக நாயகன் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ரஜினி வச்சு 2 படம்ல. ஸோ ரஜினிக்கு ஆப்வியஸ்லி அவருக்கு யூஸ்டுவா இருக்கும் எப்படி அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே. பட் கமல்ஹாசனுக்கு அப்படி இருக்காது. பட் அவருக்கு அது தேவையில்லை. அவரே ஒரு யூனிவர்சிட்டி தான், அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இவங்களுக்கு தான் கமல் கூட அடாப்ட் பண்ணணும். ஏன்னா யாருக்காச்சும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும் போயிட்டுனா அவ்வளோதான், சொதப்பிடும் படத்துல. சொதப்பிடும். டைரக்டர் கூட மெயினா ஒர்க் ஆகணும். ஏன்னா அவங்க 2 பேரும்
எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தூக்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பா. ஸோ இவருக்கு தான் அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஃபைன், இவரோட ஸ்ட்ரென்த் டார்க் காமெடி எப்படி எடுக்க போறாருன்னு தெரியல. இது என்ன ஜானரா இருக்கும், எப்படி வரும், அவரோட ஜானர்ல இருந்தாலும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். he should stick to his strength. ஆமா, அது இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் அதான் நெட்டிசன்ஸ் எல்லாரும் தேவையில்லாத ஆக்ஷன், ஏன்னா வயசாயிட்டு அதுக்கேத்த ஒரு கதை கொடுத்து இருந்தாலே போதும். ஓவர் டூ பண்ணாம போதும். ஆமா, அதாவது நிறைய நெட்டிசன்ஸ் இப்போ உடனே பேச ஆரம்பிச்சிடும். ஒரு லுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலே எல்லாரும் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸ்லி ட்வீட் பண்ண ஆரம்பிச்சிடும், யூடியூப்ல போட ஆரம்பிச்சிடும், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஒருத்தரும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட், அது நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாரும் ஒரு கற்பனையும் ஒரு எதிர்பார்ப்போட பேசிக்கிட்டு. வேற இன்னொரு தப்பு என்ன பண்ணக்கூடாதுன்னா நிறைய ஸ்டார்ஸ் உள்ள திணிக்காதீங்க. இந்த 2 ஸ்டாரே ரொம்ப இந்த ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து நம்மளும் ஒரு லக்கியான ஜெனரேஷன் சொல்லுவோம். ஏன்னா இது திரும்ப நடக்குமா நடக்காதுன்னு எத்தனையோ பேர் எங்கெங்க, ஏன்னா அந்த டைம்ல அவங்க ஸ்டார் கிடையாது, இப்ப அவங்க ரொம்ப பெரிய ஜாம்பவான். அப்ப ஸ்டார் பெரிய ஸ்டார் கிடையாது, பட் அப்கமிங்ல அவங்க தான். அண்ட் தே ஸ்டார்டட் ராக்கிங் இட் ஆல்ரெடி. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷன்காரங்க ரொம்ப லக்கி, அவங்க அதெல்லாம் பார்த்துட்டாங்க. அதுக்கு நம்மளுக்கு இப்ப கிடைக்க போகுதுங்க, நம்மளும் ரொம்ப லக்கி. 2 பேருமே வேர்ல்ட் லெவல்ல பெரிய ஆட்கள், பெரிய ஆக்டர். கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஸ்கிரீன்ல ஒன்னா பார்க்க போறது வந்து இட்ஸ் கோனா பி பிளாஸ்ட். இது இட் செல்ஃப் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் லாஸ்டா நடிச்ச படம் ஃபிளாப். நம்ம ரஜினிக்கு என்ன படம், கூலி. ஆக்சுவலி ஃபிளாப் கிடையாது, கூலி ஃபிளாப் கிடையாது, ஆனா கிரிட்டிக்கலி ரொம்ப அடிவான படம். ஆமா ஆமா, ரீசெண்டா வந்த படத்திலே, ரஜினிகாந்தோட ரீசெண்டா வந்த படத்திலே ரொம்ப அடிவான படம் மக்கள் மத்தியில வந்து. ஆனா ஒன் டைம் வாட்சபிள், அப்படி பார்க்கவே முடியாது, ரொம்ப சொதப்பல் அப்படிலாம் கிடையாது. யார் பார்த்த வேலைன்னு தெரியல. சமூக வலைதளங்கள்லயும் எல்லா இடத்துலயும் ரொம்ப போட்டு அடிச்சுட்டாங்க, தேவையில்லாம அடிச்சாங்க. லோக்கிக்குமே ரொம்ப ஒரு கெட்ட பேர் அதுல. அவருக்கு எடுத்த படத்துல இதான் வர்ஸ்ட் படம் கண்டிப்பா கிடையாது. என்ன கேட்டோம்னா ஜெயிலரோட நல்லாதான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் அதான் சொல்ல வரேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா, நல்லா இருக்கு. ஜெயிலர் கூட ஆவரேஜ் தான், அதுவே ஹைப் கொடுத்து அதுலதான் நிறைய இந்த பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து திணிச்சு அது அப்படி ஹிட்டான ஒரு படம் தான். மத்தபடி பார்த்தா எனக்கு ஜெயிலர்லாம் அவ்வளவு எனக்கும் பெருசா பிடிக்கல. இது கூலி தப்பு சொல்ற அளவுக்கு ஒண்ணு கிடையாது. அமெரிக்கால வந்து தேவையில்லாம கொண்டு வந்தது அது கரெக்ட். அது ஒரு வீடுக்காக மாதிரி ஆச்சு. அது இருக்கு, பாஸ் இருக்கு, இல்ல 1-2 இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு அடி வாங்குற படம் கிடையாது. அது லோகேஷும் பாவம் தான் அவ்வளவு இது. சோ லாஸ்ட் அந்த 2 படமுமே தக் லைஃப் ஆப்வியஸ்லி பெரிய ஃப்ளாப், அதெல்லாம் பெரிய ஃப்ளாப். அண்ட் ஸ்டோரி வைஸ் எதுவுமே சரியில்லை, எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல. அண்ட் கூலியும் அந்த லிஸ்ட்ல தான் போய் சேரும் பிகாஸ் ஆஃப் என்னெல்லாம் ஆயிருக்கு. பட் தனிப்பட்ட முறையில கூலி அந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ கம்மிங் பேக் ஆஃப் 2 கிரிட்டிக்கலி ரொம்ப அடிவாங்கின படம் 2 பேர்த்துக்குமே. அதனால எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமா ஒரு கம்பேக் மாதிரி கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்காக இப்போ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா சிம்பிளான ஒரு 2-3 விஷயம் தான். ஆமா, ஒரு நல்ல ஸ்கிரீன், ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுல எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே தேவையில்ல. ஆமா ஆமா, இப்படி இருந்தா ஐ திங்க் இட் வில் ஒர்க் அவுட். ஏதாச்சும் 1-2 சீன் ரீக்ரியேட் பண்ணலாம். இவங்க பழைய இதுல இருந்து ஏதாச்சும் தேவைப்பட்டா பண்ணலாம். அது ஆக்சுவலி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா சும்மாவே யாரெல்லாமோ பண்றாங்க, தேவையில்லாம பண்றாங்க. இது ஆப்வியஸ்லி இதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இவங்களே ரீயூனைட் ஆகுறாங்க. 47 இயர்ஸ் வெரி லாங் டைம். சோ அது இட் செல்ஃப் ஒரு காரணம். அதுக்காகவே ஒரு ரீக்ரியேட் பண்ணலாம், ஒரு ஸ்பின் ஆஃப் ஒன்று பண்ணலாம், ஒரு சின்னதா ஏதாவது ஒன்று பண்ணலாம். அப்படி ஒரு சில விஷயம் வைக்கலாம். ரீல்ஸ் மாதிரி ஆக்கிராம, ஓட்டு படம் மாதிரி அப்படிலாம் ஆக்கிராம ஒரு சின்ன ஸ்பின் ஆஃப் 2 வைக்கலாம். ரீகால் பழைய அந்த பழைய பாட்டு வேண்டாம், ஏதாச்சும் ஒரு பழைய பாட்டு வைக்கலாம். திணிக்க வேண்டாம். ஆமா, அப்படியே ஒரு இதுக்காகவே ஒரு சீன் வச்சு இதுக்காகவே திணிக்காம அப்படி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். போற போக்குல வர மாதிரி ஏதாட்டும் ஒரு சீன் அப்படி அமைஞ்சு. ஏன்னா உங்களுக்கு என்ன சிக்னேச்சர் ஸ்டைல் இருக்கோ அதை பண்ணுங்க. ஏன்னா அது லோக்கி தான் ஆரம்பிச்சாரு அந்த பழைய பாட்டை. இப்ப எல்லாருமே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆனா அவரு பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா அவரு அப்படியே வச்சாரு ஒரு யதார்த்தமா வச்சாருனால அது இதாயிட்டோம். டிகே தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து இந்த பழைய பாட்டுல வச்சிருந்து டிகே தியாகராஜ குமாராஜன் தான். அப்படியா? ஆமா, ஆரணி காண்டம் படத்துல வரும். அதுல வந்து அப்படியே ஒரு ஃப்ளோ வரும். ஒரு சீன்ல அப்படி போயிட்டு இருப்பாங்க, பின்னாடி அது ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் ஆக்சுவலி நிறைய அவரோட எல்லா படத்துலயும் அது வரும். எங்கேயோ ஒரு மூலையில அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆப்வியஸா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சீன் வச்சு
டான்ஸ் வச்சு அப்படி பண்ண மாட்டாரு. ஓகே இதுல வந்தாலும் ஓகே வரலன்னா okay. ஆனா திணிக்க வேண்டாம். ஸோ ஒரு சிம்பிளான ஸ்டோரி, நோ எக்ஸ்பெரிமெண்ட், நல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் கண்டிப்பா. மெயினா சொதப்பாம அப்படி இப்படின்னு பீச்ல மாதிரி சொதப்பாம நல்ல ஒரு குட் ஸ்கிரீன் பிளே இருந்தாலே போதும், எக்ஸ்ட்ராடினரி கூட வேண்டாம். ஏன்னா இந்த 2 பேருமே போதும் எனக்கு தெரிஞ்சு. போதும்னா நாட் டேக்கிங் தெம் ஃபார் கிராண்டட், அவர் இருந்தாலே போதும். நல்ல ஸ்கிரீன் பிளே நல்ல ஸ்டோரி எப்ப நம்ம வரும் இந்த 1000 crore அது அதான். அது மைண்ட்ல மைண்ட்ல கண்டிப்பா இந்த பேன் இண்டியன் ஸ்டார்ஸ் அவார்டு பண்ணா நல்லா இருக்கும். இவங்களே போதும், இவங்க ஒரு பெரிய வெயிட்டேஜ் தான் இவங்களுக்கு இருக்கு ஆல்ரெடி. ஸ்கோப் கொடுங்க, நல்ல ஆக்டிங்க்கு ஸ்கோப் 2 பேரும் இருந்தா பிரிச்சு 1000 கோடியை டார்கெட் பண்ணாதீங்க. நல்லா ரொம்ப பெரிய ரெக்வெஸ்ட் என்னன்னா பொதுமக்களுக்கும் சரி, சினிமா ஃப்ரெட்டர்னிட்டிக்கும் சரி, டைரக்டர்ஸ்க்கும் சரி, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே இந்த 1000 கோடி அந்த ஒரு மென்டல் ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்துட்டா நல்லா இருக்கும். இந்த படம் முடியறது வரைக்கும் அதை பத்தி பேச்சே எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்பவே எல்லாம் ஸ்டார்ட். ஏன்னா அதனாலதான் நிறைய படங்கள் அவங்க தடுமாறி போய் என்ன கதை சொல்றோன்னு புரியாம. ஆமா, அதுக்காகவே அதை பூர்த்தி பண்ணதுக்காக நிறைய விஷயம் வந்து திணிக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு, திணிக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருது, அது அப்படி ஒரு விஷயம். ஸோ அது இல்லாம இருந்தா அந்த 1000 crore ஹைப் அதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். எல்லாரும் என்ன இதுக்கப்புறம் நிறைய டீசர் வரும், ட்ரெய்லர் வரும், அப்படிலாம் சொல்லி எல்லாமே ஒரு எல்லா இதுலயுமே எப்படியும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மக்களுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க 1000 crore லோடிங், 1000 crore கம்மிங், ஃபர்ஸ்ட் 1000 crore அப்படிலாம் வந்துடும். அது பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மக்களுமே தப்பு தான், நம்மளுமே தப்பு. ஏன்னா நம்மளே தான் போடுவோம், நம்மளே போட்டுட்டு 1000 crore மக்கள் தான் ஃபேன்ஸ், மெயினா ஃபேன்ஸ் நம்ம தான், எல்லாருமே தான். நம்மளே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மீட் பண்ணாத போது இது நம்ம எதிர்பார்த்து வரல அப்படி அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். நம்மளே எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னோம்னா இங்க யூனிட்டி கிடையாது. அது ஒண்ணு. தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரிலாம் ஒரு ஹீரோ ஸ்டாரை எல்லாருமே விரும்புவாங்க. இங்க அப்படி கிடையாது, அவங்களுக்கான ரசிகர் இருக்காங்க. அதனால அந்த 1000 கோடி ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அது நேச்சுரலா நடந்தா நல்லா இருக்கும். நேச்சுரலா நடந்தா என்ன சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்து நல்ல ஸ்கிரீன் பிளே வச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பெருசா எதுவும் பண்ணாம பேன் இண்டியன் இதெல்லாம் திணிக்காம 1000 crore சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை எடுத்துட்டோம்னா இந்த சிம்பிளான விஷயம் பண்ணாலே போதும், நேச்சுரலாவே நடக்கும்னு எனக்கு தோணுது. நேச்சுரல் நடந்துன்னா இந்த ரெண்டு பேருமே பெரிய ஸ்டார்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி பிஜிஎம் நல்லா தாறுமாறா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே காப்பின்னு சொல்றாங்க, எல்லாமே காப்பி தான். அனிருத்ல வந்துட்டு பிறகு என்னத்த நீ காப்பின்னு சொல்றாங்கன்னு டவுட்டா கேட்க. அது வந்து நம்ம மைண்ட்ல அடுத்த விஷயம் வந்து காப்பி தான். அது கண்டிப்பா அது அனிருத்தன் காப்பி வச்சிருக்கோம். அதெல்லாம் இப்ப மைண்ட்ல எடுத்து வச்சனால எடுத்துட்டேன். அந்த சில படத்துல சொல்லலாம், மூளையை கழட்டி வச்சுட்டு போங்க, லாஜிக் கழட்டி வச்சுட்டு போங்க. அதே மாதிரி அனிருத் வந்துட்டாலே இப்போ அதெல்லாம் இப்ப பாக்குறது கிடையாது, எங்க இருந்து வந்திருக்கு அது வந்திருக்கு இப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸ்டார் வார்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க, தெரியல. அதனால அதை பத்தி அதுக்குள்ள போல. அது இல்லாம பார்த்தா மியூசிக் சூப்பரா இருக்கு. அந்த ரெட்ரோ ஸ்டைல்ல இந்த ரெட்ரோ மியூசிக் சூப்பரா நல்லா இருந்துச்சு, ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரே மாதிரி தான் வந்து ஒரே டைப் ஆஃப் வந்து அதே மியூசிக் கொஞ்சம் ஹார்டா, அந்த எலக்ட்ரானிக் ரொம்ப அதிகமா, அந்த பீட்ல சில படம் எந்த மியூசிக்னே தெரியாது. ஆமா, ஒரே மாதிரி இருக்கும். சூப்பர் ஸ்டாரோட படம், அனிருத் படம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கா கேட்க நல்லா ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. இதுல ஆனா இதுல எப்படி வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருந்தா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா ஏஆர் ரஹ்மான் அவ்வளவுதான் நல்லாதான் இருந்திருக்கும். அண்ட் இதுல ஒரு ஒண்ணு பண்ணலாம்னா ஒரு இளையராஜா இப்படி ஒரு பெரிய பெரிய கொஞ்சம் ஜாமான்ல அங்கங்க பாட்டு கேட்கலாம், தெளிச்சுட்டு போலாம், இல்லாட்டி பாட்டு கேட்கலாம். அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், ஒரு ட்ரிபியூட்டா சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான் நம்மளுக்கு இப்போ சொல்லணும்னு இருந்துச்சு. பார்த்து அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், அண்ட் என்னதான் இதுல பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இவங்களுக்குமே கொஞ்சம் லாஸ்ட் ரெண்டுமே கொஞ்சம் பேர் வாங்கி கொடுக்கல இந்த படம்னு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நல்லா இருக்கணும்னு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு இந்த டீமுக்கு. முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. பை ஃப்ரம் விக்ரம் அண்ட்